நீங்க புக்கை எடுக்காமலே நான்மணி கடிகை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான்மணி கடிகை அறநூல்கள்ல நாலடியாருக்கு அடுத்து பாடப்படும் நூல் எதுனா அது நான்மணி கடிகை. இந்த நான்மணி கடிகையில இருக்க ஒவ்வொரு பாடல்களுமே 4 மணிகளை போல அறக்கருத்துக்களை சொல்றனாலதான் இதுக்கு நான்மணி கடிகை அப்படின்னு பேர் வந்தது. இந்த நான்மணி கடிகைய எப்படி பிரித்து எழுதலாம்? 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. இதுல கடிகை அப்படின்னா என்ன பொருள் பார்க்கலாமா? கடிகை அப்படின்னா நகை, துண்டு, நாளிகை, கரகம், தோள்வளை, கட்டுவடம். இந்த ஒரே ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கு. இந்த சிலபஸ் வைஸ்ல கடிகை அப்படிங்கிற சொல்ல ஒரு சொல் தரும் பல பொருள்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கடிகையுடைய பொருள்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஒரு ஊர் பெயர். விளம்பிங்கிறது ஒரு ஊரை குறிக்கும். இவருடைய இயற்பெயர் என்னன்னா நாகனார். இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. நான்மணி கடிகையில மொத்தம் 104 பாடல்கள் இருக்கு. இதுல கடவுள் வாழ்த்து பாடல்கள் 2 பாடல்கள் இருக்கு. இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல யாரை போற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா திருமாலை போற்றி பாடியிருக்காங்க. திருமாலை போற்றி பாடியிருக்கனாலதான் இதோட சமயம் வைணவ சமயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நான்மணி கடிகையில எந்த பாவகை அமைஞ்சிருக்கு அப்படின்னா வெண்பா. இப்போ உங்களோட கொஸ்டின், வெண்பாவுடைய ஓசை என்ன? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான்மணி கடிகைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா ஜி.யு. போப். இந்த இடத்துலதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஜி.யு. போப் எல்லா பாடல்களையுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கவில்லை. எந்தெந்த பாடல்களை மொழிபெயர்த்தார் அப்படின்னா 2 பாடல்களை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. அது என்னென்ன பாடல் அப்படின்னா 7வது பாடலும் 100வது பாடலும். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் எத்தனை அப்படின்னா 7வது பாடல் 100வது பாடல். நான்மணி கடிகைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப். இந்த இடத்துலதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஜி.யு. போப் எல்லா பாடல்களையுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கல. எந்தெந்த பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்மள டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. எந்தெந்த பாடல்கள் அப்படின்னா 7வது பாடல் மற்றும் 100வது பாடல். அடுத்து நான்மணி கடிகைய பேராசிரியரும் நச்சினார் கிண்ணியரும் அம்மை வனப்பின் பார்ப்படும் அப்படின்னு சொன்னதுனால நான்மணி கடிகைய வனப்பு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க அம்மை? அம்மைனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கு பேருதான் அம்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறிய பாடலாக இருந்தாலும் வேக வேகமாக போனாலும் அதோடைய கருத்துகள் எப்பவுமே நச்சுன்னு 4 வரிகள்ல சொல்லுவாங்க. அததான் அம்மைன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன பாடல்கள் கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா? மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஒதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடலுடைய பொருள் என்ன பார்க்கலாமா? மனைக்கு அப்படின்னா இந்த இடத்துல வீடு அப்படின்னு பொருள்படும். மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு அழகு என்னன்னா பெண்ணுதான். அப்போ மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த தகைசால் புதல்வர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தகைசால் புதல்வர் அப்படின்னா தலை சிறந்த பண்பில் சிறந்த புதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. மடவாள் ஒரு பெண்ணுக்கு எது அழகுனா தலை சிறந்த பண்பில் சிறந்த குழந்தைகள் தான் அழகுன்னு சொல்றாங்க. மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, அந்த மனதுக்கு இனிய குழந்தைகளுக்கு எது அழகுனா கல்விதான் அழகுன்னு சொல்றாங்க. கல்விக்கும் ஒதின் புகழ்சால் உணர்வு,
அந்த கல்விக்கே அழகு எது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா புகழை தரும் நல்ல எண்ணம். புகழ்சால் அப்படின்னா புகழை தரும்னு அர்த்தம். உணர்வு அப்படின்னா இந்த இடத்துல நல்லெண்ணம்னு அர்த்தம். அப்ப கல்விக்கே அழகு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. கல்விக்கே அழகு என கூறும் நூல் எதுன்னு கேட்டா நான்மணி கடிகை. இந்த பாடலுடைய பொருள் பார்த்திடலாம். மடவாள் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். மனதினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்னு அர்த்தம். காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், அதாவது குழந்தைகள். ஒதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதா ஒதினுடைய பொருள். புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம்னு பொருள். இந்த பொருள்களை படிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன பாடல் கொடுத்திருக்காங்க? கள்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். இந்த பாடலுடைய பொருள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கள்வம் அப்படின்னா திருட்டுன்னு அர்த்தம். துயில் அப்படின்னா தூக்கம்னு அர்த்தம். அப்போ திருடுறவங்களுக்கு எப்ப நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க. அடுத்து காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, காதலிப்பவர்களுக்கும் எப்போதும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒன்பொருள் இல்லை துயில், இந்த எல்லா பொருளும் அதாவது சொத்து பணம் எல்லாமே இருக்கவங்களுக்கும் அந்த பொருளை எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்த போறோம் அப்படிங்கிற பயத்திலேயே அவங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாடல்கள்ல என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல கள்வம் அப்படின்னா திருட்டுன்னு பொருள், துயில் அப்படின்னா தூக்கம்னு பொருள், ஒன்பொருள் அப்படின்னா நல்ல வழியில் அப்படின்னு பொருள், செய்வம் அப்படின்னா ஒருவரின் வாழ்க்கையில் உள்ள வளங்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை பொருள் என்னன்னா உணவு உடை பணம் சொத்து இது எல்லாமே தேவை. அததான் செய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நான்மணி கடிகையை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு பார்க்கலாமா? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் யாது? இந்த சாய்ஸ்லயே நமக்கு ஆன்சர் இருக்கு. அதாவது துண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு நமக்கு தெரிஞ்சாவே இதோட ஆன்சரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடிகை அப்படிங்கிறதுக்கு துண்டுன்னு பொருள். அப்ப இதோட ஆன்சர் நான்மணி கடிகை. மணிக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. இதோடைய ஆசிரியர் யாரு? இதோடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையை பாடியவர் யார்? விளம்பி நாகனார். இந்த வீடியோல நான்மணி கடிகையை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம மயிலழகு அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது போல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.